நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இந்த பஸ் அந்த ரூட்டில் தான் அப்படியே வால்பாறை போகுது. மணலே தெரியல, பயங்கரமாக தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து நிறைய ஆழமான இருக்கிற மாதிரி தான் இருக்குது தண்ணி கலரை பார்த்தாலே. இன்றைக்கி வந்து டூரிஸ்ட்டு வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஒன்று, ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே இந்த ஸ்கூல் லீவு நாள் இல்லைங்கிறதுனால வந்து இன்றைக்கி கூட்டம் இல்லை போல, யாரும் வரல. அதனால் போட்டும் அப்படியே அங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 2 போட்டு கிடக்கு, யாருமே இல்லை, கூட்டம் இல்லை. கூட்டம் இருந்துச்சுன்னா போவாங்க போல இருக்குது. அது வந்து எவ்வளோ டேரிஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம மேலே போய் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம அந்த வால்பாறை டேமில் வந்துட்டு தண்ணி வந்து காலில் தண்ணி நினைக்காமல் போகக்கூடாதுல்ல, அதனால். ஆனால் இறங்குறது ரொம்ப இறங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேஃப் கிடையாது, யாரும் அதுமாரி இறங்கி பார்க்காதீங்க. அதனால் நான் சொல்லிவிட்டு நம்மளே செய்யக்கூடாது. அதனால் நான் கீழேலாம் இறங்கல. இந்த தண்ணியை வந்து பார்த்துப்போம். தண்ணி நல்லா குளிங்க, சூப்பராக இருக்குது தண்ணி. கீழே இதை விட்டு ஒரு ஸ்டெப்பு நம்ம கீழே போனாலும் அவ்வளோ ஆழம். கண்டிப்பாக இதை வந்து நான் மேலே தான் தண்ணியில் காலில் கீழே போகவே இல்லை. இதுலேருந்து ஒரு படி நம்ம கீழே, ஒரு 2 அடி கீழே வச்சாலும் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. டூரிஸ்ட் வரவங்க தயவு செஞ்சு யாருமே வந்து கீழே இறங்கி தண்ணியில் இறங்கி பார்ப்போம், ஆழத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மேலே போர்டு வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு போர்டுலேயே போட்டிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் ஃபேமிலியோட வரவங்க மேலே வந்து மேலே இருந்து பார்த்துட்டு போயிடுங்க. அப்படியே போகணுன்னாலும் போட்டிங் போகணும் அப்படின்னாலும் சேஃபாக போங்க. ஏன்னா பார்த்தாலே ரொம்ப டேஞ்சராக இருக்குது, தண்ணியை பார்த்தாலே பயங்கர டேஞ்சராக இருக்குது.